தமிழர் சமூகத்தின் ஒரு சட்ட வல்லுநர் ஸ்தாபனம் The Law Office of Gary Anand Sangari. Purchase and sale of real estate, mortgage refinancing, wills and estates, purchase and sale of business, commercial leasing and franchising, incorporation and corporate structuring போன்றவற்றுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளுக்கும் சட்ட தேவைகளுக்கும் The Law Office of Gary Anand Sangari. Call for an appointment 416-321-1100. Since 1958, the Marine Travels is selling a travel. Now we are selling a travel to you. Vacation packages, flights, cruises போன்ற சேவைகளை தமிழில் உரையாடி பெற்றுக்கொள்வதற்கு அழையுங்கள் மரீனா டிராவல்ஸ். வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் துறைசார் வல்லுநர்களுடன் கலந்துரையாடும் ஒரு நேரடி நிகழ்ச்சியாக எடுத்து வரப்படுவது கேளுங்கள் தரப்படும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருப்பது ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு அழற்சி என்று சொல்லிக் கொள்ளலாம். இன்று நம்முடைய கலையகத்தில் கலந்து கொள்கின்றார் டாக்டர் சங்கீதா திவ்யராஜ் அவர்கள். இவரை நீங்கள் ஒரு கலைஞராக அறிந்திருக்கக்கூடும், ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவராக, குறிப்பாக ரூமட்டாலஜிஸ்ட், முடவியல் மருத்துவர் என்று தமிழில் கூறுவார்கள், ரூமட்டாலஜிஸ்டாக இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் தன்னுடைய மருத்துவ பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு இப்பொழுது பிராம்டன் சிவிக் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் சங்கீதா. வணக்கம் தர்ஷினி. வணக்கம், அப்படி இருக்கின்றீர்கள்? சுகமா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஆமாம், நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை மருத்துவராக சந்திப்பதில் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. நன்றி, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. டிவிஐ நேயர்களோட மருத்துவராக இன்றைக்கு வந்து சந்திச்சு கதைக்கிறது சந்தோஷம். சரி, உங்களை மருத்துவராக எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் எங்களுக்கு நீங்கள் படிக்கும் காலத்திலிருந்தே தெரிந்திருந்தது. அதிலும் நீங்கள் ரூமட்டாலஜியை எதுக்கு குறிப்பாக அந்த துறையை நீங்கள் தெரிவு செய்தீர்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுவதற்கு? ரூமட்டாலஜி எனக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபீல்டாக இருந்தது. பிகாஸ் நான் ஒரு டான்ஸராக இருக்கிறதுனால மசில்ஸ், போன் இதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அதில் ஆர்வம் இருந்தது. ஸோ அந்த வகையில் ரூமட்டாலஜி எங்களுக்கு ட்ரைனிங் டைமில் ரூமட்டாலஜி ரொட்டேஷன் செய்யலாம். ஸோ அது செய்யும்போது எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டுச்சு. ரூமட்டாலஜியில் அதாவது அந்த ஃபீல்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேஷண்ட்ஸோட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட் இருக்குது. ரூமட்டாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து இட் ரிக்வயர்ஸ் டைம். பேஷண்ட்ஸோட கதைச்சி அவையோட ஒழுங்கான ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த வருத்தத்தை ட்ரீட் பண்ணுறதுக்கு காலம் எடுக்கும். எனக்கு அது நிறைய பிடிச்சி கொண்டுச்சுது. பிகாஸ் ஒரு மக்களோட அல்லது ஒரு பேஷண்ட்டோட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஐ கேன் ஹெல்ப் தம்ன்றது எனக்கு வெரி அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதனால தான் ரூமட்டாலஜியை சூஸ் பண்ணினேன். இல்லை, அதே நேரத்தில் உங்களுக்கு அது வந்து ஒரு பர்சனல் ரீசர்ச் போலையும் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பேஷண்ட்டுடன் தொடர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தெரப்பி அவர்களை இம்ப்ரூவ் பண்ணுறதால் அது அவர்கள் தொடர்ந்து நீங்கள் அவருடன் உரையாடல் மூலம் உங்களுக்கு அந்த ஃபீல்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது நான் நிறைய அக்ரி பண்ணுறேன். ஏனெண்டா ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது முதல்ல வந்து இப்படித்தான் இந்த வருத்தமாக இருக்கலாம். there's a differential diagnosis என்று சொல்லுவோம். the high in the differential is this, but then there are this causes and இருக்குது. so first பார்த்து you try a treatment and see if it works. அது work பண்ணாட்டி பிறகு பேஷண்ட்டை பார்த்து altering the treatment. சில வேளை you have to change the treatment to each patient, individualized treatment என்று சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் தெரப்பியை கொடுக்குறதுன்றதை விட ஒரு பேஷண்ட்டுக்கு ஏத்தமான பொருந்தக்கூடிய தெரப்பியை கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இந்த ஃபீல்ட் நிறைய ஹெல்ப் பண்ணுது. அவையோட ஒர்க் பண்ணி அவன் உடம்புக்கு எது சூட்டபிள் ரெண்டு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சைக்கோ சோஷியல் சப்போர்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பிகாஸ் யூ ஹேவ் அ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வித் தம் அண்ட் ஐ ஃபீல் லைக் இட் கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஈவன் மேக் சம் டிஃப்ரென்ஸ் இன் பேஷண்ட்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதனால எனக்கு இந்த ஃபீல்டு வெரி அட்ராக்டிவ் அண்ட் நிறைய பிடிச்சிருக்கு. இப்போ ஆர்த்ரைட்டிஸ் எடுத்துக்கொண்ட பலருக்கும் தாக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கின்றது. ஒரு அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின்படி 6 ஒருவருக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக வயதடைந்து கொண்டு போகும் காலகட்டத்தில் பெண்களுக்கு வருகின்றது. இப்பொழுது ஆர்த்ரைட்டிஸ் என்ற வேர்டு நாங்கள் காமனாக கேட்டிருப்போம், ஆனால் உங்களுடைய வார்த்தைகளில் ஆர்த்ரைட்டிஸ் என்றால் என்ன, அதை எப்படி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவீர்கள் அல்லது டிஃபைன் பண்ணுவீர்கள்? ஓகே, ஆர்த்ரைட்டிஸ் என்றா ஆக்சுவலி ஆங்கிலத்தில் ஆர்த்ரைட்டிஸுக்கு
correct meaning arthro and joint என்ற அர்த்தம், அதாவது மூட்டு என்ற அர்த்தத்தை வருது. ஐட்டிஸ் என்றா இன்ஃப்ளமேஷன் என்றா அதில் ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கு என்ற அர்த்தம். அப்படி அந்த ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்கிறோம். ஆனால் தமிழில் அதை விவரிக்கும் போது நாங்கள் சொல்லலாம் மூட்டில் வர மாற்றங்களால் பேஷண்ட்ஸுக்கு அதுக்கு பெயின் அல்லது அதாவது ஜாயின்ஸில் சில மாற்றங்கள் நடக்குது, அதை வந்து ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த ஆர்த்ரைட்டிஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்ஃப்ளாமேட்டரியாக இருக்கும், மற்றது டீஜெனரேட்டிவ் போக போக அதை நீங்கள் வேறுபடுத்தி. ஓகே, ஸோ ஆர்த்ரைட்டிஸை வந்து பல வகையான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் 2 பெரிய பிரிவுகளாக பார்க்கலாம். ஒன்று வந்து டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லலாம், அதைத்தான் osteoarthritis என்று சொல்லுவோம். osteoarthritis populationல very common. அந்த arthritis தான் actually as we get older வயசு போக கூட காமனாக வர arthritis. பட் வயசு போராக்களுக்கு மட்டும்தான் osteoarthritis என்று சொல்ல முடியாது, அதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது. we will go into details of that later. ஆனால் இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்ன்றது பெரிய குரூப், சரியான பெரிய பாகம், அதில் நிறைய சின்ன சின்ன பிரிவுகள் இருக்குது. ஆனால் இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷஸ் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம். ஜாயிண்ட்டில் வந்து எப்படி எங்களோட கையில் ஒரு புண் வருதோ, அது சிவந்து ஒரு புண்ணாக வருதோ, அதே மாதிரி ஜாயின்ஸுக்குள்ள இன்ஃபெக்ஷன் வரலாம். அதாவது பாக்டீரியா அல்லது வைரஸ் அல்லது ஃபங்கஸ் எனிதிங் கேன் காஸ் அன் இன்ஃபெக்ஷன் இன் த ஜாயிண்ட். அப்படி நடக்கும்போது நாங்கள் ஒரு புண்ணில் எப்படி சிவப்பா ஸ்வெல்லிங் வீக்கம் அது தொடும்போது சுடுற மாதிரி வார்ம்த்ன்னு சொல்லுவோம், அது எப்படி ஒரு புண்ணில் இருக்குதோ அதே மாதிரி ஜாயின்ஸ்லேயும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது you can see these symptoms. அது பேஷண்ட்ல நடக்கும், எக்ஸாக்ட் உள்ளுக்கு நடக்கும். ஸோ நீங்கள் வந்து சில சிம்டம்ஸை பார்ப்பீங்க, அந்த ஜாயிண்ட் வந்து வீங்கி இருக்கும், வீக்கமாக இருக்கும், அண்ட் அதில் சிவப்பு தன்மை இருக்கும், வெளியில் பார்க்கும்போது சிவப்பு தன்மை இருக்கும். அண்ட் ஈவன் அது வந்து அதை மூவ் பண்ணுறதுக்கு கூட ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் விட கூட சிவியர் பெயினை கொடுக்கலாம். ஸோ இது வந்து இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸில் நான் இப்போ கதைச்சது இன்ஃபெக்ஷஸ் ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு இப்படி வரலாம். அதுக்கு வந்து பேசிக்கலி ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் கொடுத்து தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இன்ஃபெக்ஷஸ் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் அ டைப் ஆஃப் இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஆனால் பல வகைகள் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்டு அது காமனான டேர்ம், நாங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு ஆட்டோஇம்யூன் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது உங்களோட உடம்பில் உள்ள இம்யூன் சிஸ்டம் உங்களோட ஜாயின்ஸில் உள்ள சில பாகங்களை அட்டாக் பண்ணுறது, அதாவது தேவையில்லாமல் அட்டாக் பண்ணுறது, ஓவர் ரியாக்டிங் மாதிரி. அப்படி நடக்கிறதுனால ஜாயின்ஸில் இருக்கிற லைனிங் வந்து டேமேஜ் பண்ணப்படுது. as a result in the long run ஜாயிண்ட் டேமேஜ் பண்ணப்படுது. அது வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அது இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸுக்குள்ள போகுது. அப்படி இன்னும் பல காரணங்கள் இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் we won't get into the details of that. So the main differentiation பேஷண்ட்ஸாக இருந்து கொண்டு எப்படி ஒரு ஆள் தனக்கு ஒரு டிஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கா அல்லது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆர் சம் இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கா அண்டு பேஷண்ட்ஸ் தாங்களே ஊகித்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குது. அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வேர் அண்ட் டேர், அதாவது காலப்போக்கில் டேமேஜஸ் ஆல வர ஒரு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இவைக்கு வந்து பெயின் எப்போ இருக்குமாண்டா நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்தால் அந்த ஜாயிண்ட்டை கூட மூவ் பண்ணினா அட் த எண்ட் ஆஃப் இட் தே ஃபீல் மோர் பெயின். ரெஸ்ட் பண்ணினா பெயின் இம்ப்ரூவ்ஸ். ஆனால் இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸில் இட்ஸ் டோட்டலி ஆப்போசிட், ஆக்சுவலி டோட்டலி ஆப்போசிட். அதாவது அதை ரெஸ்ட் பண்ணினா தான் தே கெட் பெயின். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங் வென் தே வேக் அப் தே ஃபீல் வெரி ஸ்டிஃப். அதாவது அந்த ஜாயிண்ட் அல்லது அது அந்த ஆர்த்ரைட்டிஸ் உடம்பில் பல ஜாயின்ஸையும் அஃபெக்ட் பண்ணுதுண்டா ஸ்டிஃப்னஸ், மார்னிங் ஸ்டிஃப்னஸ் என்று சொல்லுவோம். மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்றா காலையில் எழும்பினோடனே தே ஃபீல் லைக் தே ஆர் ஸ்டக், ரோபோஸ் மாதிரி, லைக் மூவ் பண்ண முடியாது. பேஷண்ட்ஸ் கிளாசிக்கலி டிஸ்கிரைப் ஐ ஃபீல் லைக் ஐ கேன் மூவ் மை ஜாயின்ஸ் அண்ட் இட் டேக்ஸ் சம் டைம். அதை திருப்பி அந்த ஜாயின்ஸை யூஸ் பண்ணி நடக்க தொடங்கி எல்லாம் செய்த அப்புறம் தான் தே லூசன் அப். இது வந்து இட்ஸ் அ கீ ஃபீச்சர் ஆஃப் இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ். அண்ட் அவ சொல்லினா நிறைய நேரம் ஒரே இடத்துல இருந்தால் the pain comes and if they start moving that improves. Another feature is இரவில் படுக்கும்போது it wakes them up from sleep. இது வந்து இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்ன்ற கீ ஃபீச்சர், எஸ்பெஷலி the second half of the night. early morningsல it wakes them up from sleep. Yeah, they feel stiff and there's a lot of inflammation and it wakes them up from sleep. If a joint pain is causing that, a nocturnal pain என்று சொல்லுவாங்க, இரவில் எழுப்புற பெயின்,
that means there is an inflammatory arthritis going on, and which could be more severe than osteoarthritis, than degenerative arthritis, and அதுக்கு urgent medical attention எடுக்கணும். இப்போ நீங்க ஜாயின்ட்ஸ்னு சொல்லிக்கல பொதுவா சில பாகங்கள் இருக்கா, கை, முழங்கால், கால் அப்படி, அல்லது இப்போ ஜாயின்ட்ஸ் என்னும் பொழுது நினைக்கிறேன் எலும்புகள் இணைக்கப்படுற இடங்கள். சரியா சொல்றீங்க. ஸோ எந்த பாகங்களை இப்போ கூட பாதிக்கும்? ஓகே ஸோ உடம்புல எங்களுக்கு நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்கு. ஈவன் ஜா மூவ் பண்ணும்போது நாங்கள் வாயை திறக்கும் போது அந்த எலும்போடு இணைக்கப்படுற இடம் கூட ஒரு ஜாயிண்ட். அதே மாதிரி we have many joints, shoulder, elbows, small joints of the hands, knees, hips, பிறகு ankles இருக்கு, பிறகு small joints of the feet இருக்குது. On top of that we have full joints here at the back in the spine. எங்களோட vertebrae ஒன்றோட ஒன்று இருக்கும்போது there are joints. So depending on the type of arthritis, certain arthritis have the tendency to affect certain joints. So நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஷனை degenerative arthritisல ஃபோக்கஸ் பண்ணுறனால I will talk about osteoarthritis. Osteoarthritis commonly affects knees. So knee is a common area where osteoarthritis affects. Hip is also one of the common areas. Hip-layum வந்து இருக்கலாம். அடுத்த areas வந்து hands actually. In the small joints of the hands, but classically osteoarthritis and it only affects the distal part of hands. So இத வந்து distal interphalangeal joint என்று சொல்லுவாங்க. இத proximal interphalangeal joint என்று சொல்லுவாங்க. It never osteoarthritis commonly never என்று சொல்ல முடியாது. There are exceptions. Doesn't commonly affect your knuckles. It affects these two joints. So இது வந்து so basically I said the hip, the knee, the small joints of the hands, and also your spine. உங்களோட cervical spine and the neck area, அதையும் your lower back, அதுலயும் osteoarthritis காமனா வரது. அதில் நீங்கள் இப்போ ஆஸ்டியோபரோசிஸ் நாங்கள் நேரம் இருந்து அதை பற்றி பேசலாம். ஆஸ்டியோபரோசிஸ் இரண்டுக்கும் இடைப்பட்ட முள்ளந்தண்டு முழுவதையுமே பாதிக்கக்கூடிய ஒன்று. ஆஸ்டியோபரோசிஸ்ன்றது ஜாயிண்டோட சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதை விட போனோட சம்பந்தப்பட்டது. அதாவது போனின் டென்சிட்டி, அதாவது திக்னஸ் குறைஞ்சு அதால காலப்போக்கில் ஆக்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் வரலாம். சின்ன சின்ன மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ் என்று சொல்லுவாங்க. அது ஆஸ்டியோபரோசிஸ். அது ஜாயின்ஸோட சம்பந்தப்படாமல் போன் as a whole. ஆமாம், அதுக்கு நாங்கள் நேரம் இருந்தால் போகலாம் நினைக்கிறேன். ஆக இந்த ஆர்த்ரைட்டிஸ் கூட நீங்கள் இரண்டு வகைப்படுத்தியதால் கேட்கிறேன். கூட யாரை தாக்கக்கூடியது? ஆண்கள் அல்லது பெண்களுக்கு வரக்கூடிய இருக்கு, அல்லது குறிப்பிட்ட இனத்தவருக்கு கூட வருமா, அல்லது குறிப்பிட்ட வயதினருக்கு கூட வருமாண்டி இருக்கின்றதா? நீங்கள் என்ன சொல்றீங்க? ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. பெண்களுக்கு தான் ஆண்களிலும் விட கூட. அதாவது ஆராய்ச்சி சொல்வது the women are 3 times more likely to get osteoarthritis than men. And அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எக்ஸாக்ட்லி இதென்று சொல்ல முடியாது. ஸோ ஒன்று வந்து இட் இஸ் மோர் ப்ரொடாமினன்ட் இன் ஃபீமேல்ஸ், பொம்பளையில் தான் கூட இருக்குது. அடுத்தது காமன்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் 50 வயதுக்கு மேலே உள்ளவைக்கு கூட வர்றது. But we will go into the details, but necessarily 50 வயதுக்கு மேலே உள்ளவைக்கு தான் இருக்கணும் இல்லை, but it is more common with aging. So we are talking about the risk factors. Who gets osteoarthritis and okay, who is at higher risk? So aging, women are at higher risk than men. அடுத்தது வந்து obesity வந்து உடம்பு கூட இருக்கிறது is a big problem, especially for knee osteoarthritis. அடுத்த காரணம் osteoarthritis வரது வந்து பரம்பரையாக வரக்கூடியது உண்டா? There is genetic predisposition இருக்கு. அதாவது especially hand osteoarthritis என்று சொல்லுவாங்க, அல்லது short term வந்து OA என்று சொல்லினோம், hand OA என்று சொல்றது. அது வந்து there is a lot of genetic component to it. நீங்க ஆகண்ட விரலை பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல கொஞ்சம் வீங்கின மாதிரி அந்த bony prominence, அந்த போனை வந்து நீங்க தொட்டா பாப்பேட் பண்ணக்கூடியதா இருக்கு. இது வந்து நிறைய ஜெனட்டிக் காம்போனன்ட் இருக்குன்னு சொல்லினோம். And also the genetic component plays a role is the quality of the cartilage. அவன் ஜாயின்ட்ஸ் ரெண்டு மூட்டு போன் ரெண்டுக்கும் இடையில வந்து கார்டிலேஜ் என்ற ஒரு கவரிங் இருக்குது. இந்த கவரிங் இந்த குவாலிட்டி could be affected because of their genetic composition. So இதால வர டேமேஜஸால osteoarthritis வரலாம். Thus genetic predisposition is there. நீங்க சொன்ன மாதிரி அதே நேரத்தில் இப்பொழுது இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடியவர்கள் அல்லது டைப்பிஸ்ட் கூட டைப் பண்ணுபவர்கள் அல்லது டான்ஸ் பண்ணுபவர்கள் அவர்கள் என்னென்றால் எப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய மசில்ஸை விட ஜாயின்ஸில் நிறைய வேலை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஸோ நீங்க சொல்றது இஸ் வெரி கரெக்ட். அதாவது
ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆன ஆக்கள் மற்றது டான்சர்ஸ் தே ஆர் அட் ஹையர் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். தொடர்ந்து அதுக்கு வேலை கொடுத்துருக்கீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி தே ஆர் எக்ஸர்ட்டிங் தெம்செல்வ்ஸ் மோர். அப்போ இன்ஜுரிஸுக்கு சான்ஸ் இருக்குது. தே ஆர் கெட்டிங் அ லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் as they are doing that, especially in sports. So they are certainly at high risk of getting osteoarthritis. சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமாக டாக்டர் சங்கீதா திவ்யராஜ் அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூட அழைக்கலாம் 416-623-8100. முதலாவது நேராக சிவா அழைப்பில் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம், கூறுங்கள். ஓகே, சொராய்சிஸுக்கும் ஆர்த்ரைட்டிஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? இருக்கிறவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வரும்னு சொல்லினோம். எஸ், நீங்க நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க சிவா. வணக்கம். சொராயஸுக்கும் சொரைட்டிக் ஆர்த்ரைட்டிஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதாவது ஆர்த்ரைட்டிஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. சொராயசிஸ் இஸ் அசோசியேட்டட் with an arthritis called psoriatic arthritis. அதாவது psoriatic arthritis வந்து it can affect many joints. அதாவது உங்களோட கையை அஃபெக்ட் பண்ணலாம். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் osteoarthritis எப்படி இந்த distal 2 joints அஃபெக்ட் பண்ணுற மாதிரி psoriatic arthritis any of these joints அஃபெக்ட் பண்ணலாம். நீ ஷோல்டர்ஸ் இப்படியான பாகங்களை அஃபெக்ட் பண்ணலாம். ஆனால் psoriatic arthritisல ஜாயின்ட்ஸ் மட்டும் இல்லாமல் there is another component. psoriatic arthritis வந்து உங்களோட ஜாயின்ட்ஸை சுற்றி உள்ள டெண்டன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அந்த மசில்ஸ் வந்து உங்களோட ஜாயின்ட்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணுற இடம், அதாவது வந்து அட்டாச் பண்ணுற இடம், அதில் உள்ள இடங்களில் வந்து அது இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணலாம். அதாவது there is a destruction and damage அந்த ஏரியாஸில். ஸோ அதனால் psoriatic arthritisல பேஷண்ட்ஸுக்கு ஜாயின்ட்ஸில் மட்டும் இல்லை, நம்ம மசில் வந்து ஜாயிண்ட்டில் அட்டாச் பண்ணுற இடங்களில் பெயின் இருக்கலாம். இன் அடிஷன் அவைக்கு வந்து டாக்டிலைட்டிஸ் என்று சொல்லுவோம். அதாவது கையில் வீக்கங்கள் முழு கையுமே ஸ்வோலன் ஆகி வீங்கி இருக்கலாம். அடுத்த பிரச்சனை வந்து psoriatic arthritisல இட் கேன் ஈவன் அஃபெக்ட் யுவர் ஸ்பைன். அதாவது உங்களோட லோவர் பேக் அஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சேக்ரோயிலியாக்னு சொல்கிறது அவங்களோட பட்டாக் ஏரியாவில் இருக்கிற ஜாயின்ட்ஸையும் psoriatic arthritis அஃபெக்ட் பண்ணலாம். அதாவது அன்லைக் osteoarthritis நாங்கள் சொன்னாங்க இது ஒரு டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். அதாவது வேர் அண்ட் டேர், அதாவது நாங்கள் பாவிக்க வர டேமேஜஸால் வர ஆர்த்ரைட்டிஸ் வச்சுனாங்க. ஆனால் psoriatic arthritisல வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கம்போனன்ட். அதாவது psoriasis itself வந்து உங்களோட ஸ்கின்னில் கூட வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் கூட ரியாக்ட் பண்ணி வர ஒரு டேமேஜ் வந்து சொல்லலாம். அந்த ஸ்கின்னில் வர psoriasis அதே கான்செப்ட் வந்து ஜாயிண்ட்டில் இருக்குது. அதனால் psoriatic arthritis நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி இட் வில் லீட் டு ப்ரோக்ரஸிவ் டேமேஜ். அதாவது தொடர்ந்து கூட டேமேஜ் பண்ணி ஜாயின்ட்ஸ் வந்து பண்ணப்படாமல், அதாவது ஃபியூஷன் என்று சொல்கிறது. ஜாயின்ட்ஸ் வந்து ஃபியூஷன், அதாவது இப்படி ரெண்டுக்கும் இடையில் ஸ்பேஸ் வந்து நாங்கள் மூவ் பண்ணக்கூடிய இருக்கிற அந்த இடம் வந்து ரெண்டுமே ஒட்டி ஃபியூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரீசர்ச் சொல்லுது psoriatic arthritis patients need medical attention. டாக்டரை கெதியாக பார்க்கணும். and they need treatment for that early. அப்படி ஏர்லியாக ட்ரீட் பண்ணினா, ஏர்லியாக இதை கவனிச்சா அந்த டேமேஜை தவிர்க்கலாம். அதாவது இப்போ ஜாயின்ஸ் டேமேஜ் பண்ணினா நாங்கள் வந்து மூவ் பண்ண முடியாது, ஆக்டிவிட்டி செய்ய முடியாது, இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இஃப் யூ ட்ரீட் ஏர்லி தென் டேமேஜ் குட் பி ப்ரிவென்டட் psoriatic arthritisல. யூஸ்வலி வந்து psoriatic arthritisக்கு முதல்ல சிம்பிளாக டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி ஏஜென்ட்ஸ், என்செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அட்வில் நீங்கள் ஓவர் த கவுண்டர் எடுக்கலாம். அதுன்ற ஒரு ஸ்ட்ராங்கரான மருந்து தான் கொடுப்பினோம் இனிஷியலி. நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாட்டி தெர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் இட். அந்த தெரப்பீஸஸ் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து டிசீஸ் மாடிஃபையிங் தெரப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, டிமார்ட்ஸ். ஸோ இந்த மருந்துகள் உங்களுக்கு இது அந்த மருந்துகளை பற்றி தெரியுமோ தெரியல, பட் எக்ஸாம்பிள் வந்து மெத்தோட்ரெக்சேட், சல்ஃபசாலசின்னு சொல்லுவினோம். இந்த மருந்துகளை வந்து பாவிக்கலாம். இது வந்து உங்களோட ஜாயின்ட்ஸின் டேமேஜ் ப்ரிவென்ஷனை தடுக்கும். ஈவன் அது கூட வேலை செய்யாட்டி இன்னும் மோர் காம்ப்ளெக்ஸான மெடிகேஷன்ஸ் இருக்குது டு ப்ரிவென்ட் த டேமேஜ். சரி, நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு முழுமையான பதிலை கொடுத்திருக்கின்றீர்கள் சிவா அவர்களுக்கு. தொடர்ந்து பல நேயர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். அடுத்தாக நாங்கள் நாதனை சந்திக்கலாம். சுருக்கமாக வையுங்கள் உங்களுடைய கேள்வியை. வணக்கம். நாதன் வணக்கம். ஆமாம், நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் தொலைபேசியில் மட்டும் கேட்டு பேசுங்கள். வணக்கம் நாதன்.
வணக்கம். வணக்கம் நாதன். சரி, நான் நினைக்கிறேன் நாதன் தொலைக்காட்சியில் பார்த்து இங்கே பேசுவதற்கு கஷ்டமா இருக்கு, நேரம் தடையாக இருக்கின்றது. வணக்கம். பிறகு பார்த்தா அந்த 2 நாளைக்கு இல்லாம போகும், பிறகு ஒரு 2-3 நாளைக்கு பிறகு வரும். அப்ப நான் நினைக்கிறது பிசியோதெரபி இது ஆத்தரைஸ் தானே நான் டிசைட் பண்ணி இல்லாம இருக்கு. சரி நாதன், அதான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஆத்தரைஸ் தானே, அதாவது முழங்கால்ல நோ மாதிரி இருக்கும், ஒரு வீக்க மாதிரி இருக்கும், பிறகு அதுக்கு சில மெடிசினை போட்டோம்னா தன்பாலில் போயிடும், பிறகு திருப்பி ஒரு பிறகு திருப்பி வரும். நீங்க சொல்றது விளங்க இல்ல நாதன். சரி நாதன், உங்களை நாங்கள் மீண்டும் இடைவெளியை தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம். அடுத்த ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் நாதனை மீண்டும் இடைவெளியின் பின் சந்திக்கலாம்னு நினைக்கின்றேன். Beta Collegeil Industrial Automation Technology, Allen Bradley, HMI, Emerson Control Technique and training with the real-world components, PLCs, conveyors, motors, sensors போன்றவற்றை பயில 416-449-2382 betacollege.ca. When comparing funeral homes, don't be fooled by those offering discount prices. Before you sign, make sure you compare all the charges and then know what your final overall cost will be. Ogden's, the funeral home with heart in the heart of Scarborough. Visit us at ogdenfuneralhome.com for more information. காப்புறுதி மற்றும் நிதி சேவைகளை வழங்கும் மெகா ஃபைனான்சியல் குரூப் ஸ்தாபனத்தினர் ஆக்டன் ஃபியூனரல் ஹோமுடன் இணைந்து வழங்கும் மற்றும் ஒரு சேவை, அந்திம தேவை சேமிப்பு திட்டம். விவரங்களுக்கு உங்கள் மெகா ஃபைனான்சியல் முகவர்களை அழையுங்கள். உதயன் பத்திரிகை பல்லின மக்கள் வாழும் கனேடிய மண்ணில் நம்மவர்களின் அடையாளங்களில் ஒன்று உதயன். விளம்பரங்கள், அறிவித்தல்கள், சமூக செய்திகள், கலை நிகழ்வுகளின் விமர்சனங்கள் அனைத்திற்கும் வாசகர்களின் மனங்களில் என்றும் உதிப்பது உதயன். இலவசமானாலும் இலகுவில் கிடைக்காதது உதயன். உங்கள் பிரதிகளை தவறவிடாதீர்கள். வெள்ளிக்கிழமைகளில் விருப்புடன் விரிவது உதயன் பத்திரிகை. உதயன் 416-752-1524 udayannews@yahoo.com. நம்பிக்கையானவன் என்று காசை கொடுத்தேன். காசை திருப்பி கேட்டா அவர் காசை தராம பே காட்டினேன். நான் செஸ்டர்ஸ் லோ ஆபீஸுக்கு போனேன். என் தம்பியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டது. நான் செஸ்டர்ஸ் லோ ஆபீஸுக்கு போனேன். I was wrongfully dismissed from my employment. I went to Chester's law office. வியாபாரத்திலே என்ன ஏமாத்தி போட்டாங்க. நான் செஸ்டர்ஸ் லா ஆபீஸுக்கு போனேன். Chester's law office. Civil litigation, employment law, criminal law and family law, pre-consultation, தமிழ் சட்ட அலுவலகம். அனு பிராண்ட் அரைக்கும் ஆலை. எல்லா விதமான பொருட்களும் அரைத்து கொடுக்கப்படும். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அவைலபிள். சில்லறையாகவும் மொத்தமாகவும் அரைத்து கொடுக்கப்படும். தொடர்புகளுக்கு அனு நிர்வாகம் 416-835-7391. அனு பிராண்ட் கிரைண்டிங் மில். GTA Square, medical center, pharmacy, tailors, electronic store, dry cleaners, jewelry store, clothing store, hairdresser, convenience store, bookstore, financial, coffee shop, legal services, money transfer, restaurants, party supplies, catering and takeout, florist, puja center, mortgage, real estate office, alarm service, telecommunications, accounting, photographics and video. இன்னும் பல. இலக்கம் 5215 Finch Avenue at Middlefield. GTA Square. GTA Square. இன்றைய கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் நாங்கள் மூட்டு அழற்சி அல்லது ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமாக ரூமட்டாலஜிஸ்ட் டாக்டர் சங்கீதா திவ்யராஜ் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்கள் தயவு செய்து நீங்கள் தொலைபேசியில் மட்டும் கேட்டு பேசுங்கள். பல நேயர்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக வையுங்கள். நாங்கள் அந்த விதத்தில் அனைத்து கேள்விகளையும் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனந்தன் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் ஆனந்தன். ஹலோ, வணக்கம். கூறுங்கள். எனக்கு கால் நீ பெயின் இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. நான் டாக்டர்கிட்ட போய் காட்டிலாம் விதண்டேன். நான் ஒரு பக்கம் போட்டு குத்தி எடுத்தது. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஓகே, அதுக்கு பிறகு திரும்ப போனா அந்த பெயினுக்கு மருந்து வந்தது. அதுக்கு பிறகு எல்லாம் போகல, ஒரு சொய்சும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் செய்யல. இப்ப நான் காலுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் அதுக்கு செய்யலாமோ? சரி. ஓமாம் ஆனந்தன். சோ உங்களுடைய டாக்டர் உங்களுக்கு என்ன வகையான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னவர்? அந்த தேய்மானம் இருக்கிற. ஓமாம், இதத்தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்றது. ஓமாம். சோ உங்களோட நீ ஜாயிண்ட்டை வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கூட அஃபெக்ட் பண்ணும். அதாவது தேய்மானத்தால் வர ஆர்த்ரைட்டிஸ். ஸோ உங்களோட டாக்டர் சரியா அதுல வீக்கம் இருந்து தண்ணி வந்தோடனே அந்த தண்ணியை எடுத்துருக்கிறார். அதே மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தவரா?
சரி, அவர் அழைப்பில் சென்று போய்விட்டார் நினைக்கிறேன். நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமாக பேச இருப்பதால் அவருக்கான பதில்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே வரும் நினைக்கிறேன். அவருடைய கேள்வியை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, ஏனென்றால் இது இன்னும் ஒரு விடயம், டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கட்டும் அல்லது தெரபிஸ், அதை தொடர்ந்து செய்வதன் முக்கியத்துவம், அதை செய்யாவிட்டால் வேறு என்ன மாதிரிலாம் அவர்களை பாதிக்கும் என்பதை நாங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், நாதன் மீண்டும் இணைந்து கொள்கின்றீர்கள். வணக்கம். எனக்கு என்னன்னா இடது காலில் முழங்காலில் இருந்துட்டு வீக்கம் வருது, கண்பாட்டில் போகுது. ஆனா பிசியோதெரபிட்ட போனா 2-3 நாளைக்கு அப்புறம் ஓகே போயிருது, அல்லது ஹாட் வாட்டர் பிடிச்சா போயிருது. அது சில ஓயின்மெண்ட் போட்டாலும் போகுது, ஆனா அப்புறம் வருது. ஆனா இது ஆதரைஸ் தானா அல்லது சும்மா மசில்ஸ் வந்து எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது உங்களோட ஜாயிண்ட்ல உங்களோட மூட்டுல வீக்கம் வருதுண்டா அது ஆர்த்ரைட்டிஸ் தான். அது சின்ன வீக்கம் வரும், ஆனா சில ஒயில போட்டோன்னா போயிருது. ஓமாம். உங்களுக்கு தொடர்ந்து நோக்கள் இருக்குதா? இப்ப இல்ல, இருந்துட்டு வருது. சில பாரங்கள் தூக்கியால கூட நடந்தா வரும் போல இருக்கு. நாங்க அந்த ஏறிப்படியால ஏறி இறங்குற போய் நான் பிடிச்சா ஏறணும் போல இருக்கு. ஓமாம். ஸோ நீங்கள் சொல்றத பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது தேய்மானத்தால வர ஆர்த்ரைட்டிஸ். ஆனா அதுல வீக்கம் வந்து தண்ணி வர மாதிரி இருந்தா எப்பவுமே அந்த அதுல, அதாவது உங்களோட நீ ஜாயிண்ட்டுக்குள்ள ஒரு நீரை விட்டு அந்த தண்ணியை எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கணும். அதாவது இது வேற காரணங்களால இந்த ஆர்த்ரைட்டிஸ் வருதாண்டு. வீக்கமாற நேரம் நீங்கள் உங்களோட டாக்டர்கிட்ட கொண்டே காட்டுங்க. காட்டி அதுல கொஞ்சம் சாம்பிள் எடுத்து பார்த்தா தான் தெரியும் இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா அல்லது இந்த ஆர்த்ரைட்டிஸுக்கு வேற காரணம் இருக்கான்னு. சரி, ஆமாம். அப்ப இப்படி உங்களுக்கு நிறைய ஜாயின்ஸை இன்வால்வ் பண்றதால நீங்க கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட சொல்லி ஸ்பெஷலிஸ்ட் இஃப் நெசசரி பார்த்து இதை இவாலுவேட் பண்ணா தான் நல்லா. சரி, நன்றி நாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. இப்பொழுது நாங்கள் டயக்னோசிஸ் என்று பார்த்துக்கொண்டால் நாங்கள் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் குறிப்பாக பேசுவபடியால் ஒருவர் உங்களிடம் வந்து எனக்கு இப்படி வந்து போகின்றது அல்லது இப்படி சில இடங்களில் வலி இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் என்ன விதமாக அதை டயக்னோஸ் பண்ணுவீர்கள்? நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள் அதில் வரக்கூடிய அந்த தண்ணியை எடுத்து டெஸ்ட் பண்ணுவீர்கள். வேறு என்ன விதமான டெஸ்டிங் அங்கே நடைபெறும்? ஸோ அதாவது மெடிசின்ல டயக்னோசிஸ் எஸ்பெஷலி ஆர்த்ரைட்டிஸ் இல்ல ஆர்த்ரைட்டிஸ் இல்ல பேஷண்ட்ஸ் எங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் அது சொல்லினம்ன்றது மிக முக்கியம். தட் இஸ் வை இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லிசன் டு பேஷண்ட்ஸ். என்ன எங்களுக்கு சொல்லினோம், என்ன சிம்டம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோம், அதுவே இட் வுட் பிரிங் த டயக்னோசிஸ் க்ளோஸ்லி. ஓகே, இது ஐ திங்க் இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸா அல்லது இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸா. பிறகு வந்து டு இவாலுவேட் ஃபர்தர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஜாயிண்ட்ல ஸ்வெல்லிங் இருக்காண்டா ஃபார் ஷுவர் அதில் உள்ள சாம்பிளை வந்து எடுத்து evaluate பண்ணி பார்க்கணும். And that will show whether this is inflammatory arthritis or degenerative arthritis என்று சொல்லணும். And then the another thing is getting an x-ray. X-ray of the knee எடுத்தால் அது சொல்லும் அதில் சில டேமேஜஸ் இருக்கும். அது characteristic of certain type of arthritis. So ஒரு patient arthritis என்ற கம்ப்ளைண்ட்டோட வந்தால் commonly x-ray கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அடுத்தது blood work. ரூட்டீனாக blood work செய்கிறது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ இந்த ஆர்த்ரைட்டிஸை காஸ் பண்ணுமன்றதுக்காக. அடுத்தது வந்து அந்த ஜாயிண்ட்ல ஸ்வெல்லிங் இருந்தா ஆப்வியஸ்லி அந்த ஜாயிண்ட் சாம்பிள் நீட்ஸ் டு பி டேக்கன். மெயின்லி இதுதான் இனிஷியல் ஒர்க்அப். ஆனால் நாங்கள் கூட காம்ப்ளிகேட்டடான இன்ஃப்ளாமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்குமாண்டா கூட ஸ்பெசிஃபிக்கான ஆட்டோ ஆன்டிபாடிஸ் சிராலஜிஸ் எல்லாம் சொல்லலாம். இது பேசிக்கலி பிளட் ஒர்க்கை வந்து டீட்டெயிலாக செய்வோம். அவை இப்போ இவர்கள் கூறுவது போல் அடிக்கடி வந்து போவதில் தொடர்ந்து வருவதாக இருந்தால் நினைக்கிறேன் இவர் ஒரு டைரி எழுதி வைப்பதும் இம்பார்ட்டனாக இருக்கும். நான் பேஷண்ட்ஸுக்கு சொல்ல வந்து போறேன்னா வார நேரம் போட்டோ எடுத்து வைங்க. பிகாஸ் அந்த நேரம் சில வேளை டாக்டர்ஸ் பார்க்காடல நீங்க கொண்டே காட்டலாம். இப்பதான் ஐபோன் இருக்கு, உடனே கிளிக் பண்ணிட்டு அந்த நேரம் வந்து காட்டலாம். ஸோ இது வந்து நேரம் பார்த்த மாதிரி அந்த நேரம். சரி, அடுத்ததாக பங்கஜம் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் பங்கஜம், பேசுங்கள். சரி, சாந்தி அழைப்பில் இருக்கின்றீர்களா? வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து லிங்கம். ஆமா, மழைப்பில் இருக்கும் நேர் உங்களுடைய சத்தம் கேட்கின்றது, பேசுங்கள். வணக்கம். சரி, நாங்கள் அவர்களை தாமதமாக சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏற்கனவே பேசியிருந்தோம், யாருக்கு கூட வரக்கூடும் என்று. இப்பொழுது ட்ரீட்மெண்ட் என்று எடுத்துக்கொண்டால் என்ன வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கின்றன ஆர்த்ரைட்டிஸுக்கு? ஓகே, ஸோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டை வந்து 2 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து ஃபார்மகலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மெடிகேஷன்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுறது. இன்னொன்று வந்து நான் ஃபார்மகலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பிரிக்கலாம். ஃபார்மகலாஜிக்கல் தெரப்பியில் ஆக்சுவலி இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை
கியூர் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்தா வந்து அதை வந்து இல்லாம பண்ண முடியாது. வந்தது வந்து தடுக்கலாம். ஆனா அதோட மருந்துகளால பேர்ஸ் ஆகிற தடுக்கிறதுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸுக்கு மருந்து இல்லை. ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு மெயின் ட்ரீட்மெண்ட் இஸ் பெயின் மேனேஜ்மெண்ட். அவைக்கு வர சிம்டம்ஸ் பெயின் இல்லாமல் அவைய எப்படி பேஷண்ட்ஸை வாழ வைக்கிறது, எப்படி அவை